இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு இன்விசிபிள் செயின் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 18 இன்ச்சஸ்க்கு ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு கியர் லாக் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பேக் செயின் கனெக்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கியர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து குட்டியாக ஃபோல்ட் பண்ணி அந்த கியர் லாக்குள்ளே போகிற மாதிரி மடித்து விட்டு அந்த கியர் லாக்கை குட்டியாக ஒரு நோஸ் பிளேயரோ கட்டிங் பிளேயரோ யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா டைட்டாக மூவ் ஆகாத மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது டக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். அந்த மாதிரி சவுண்ட் வந்ததுன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இல்லாட்டினா இன்னொரு வாட்டி கரெக்டாக அதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கியர் ஒயர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பிந்தி பால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டோன் இருக்க மாதிரி ஒரு பால் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு பிந்தி பால், ஒரு கியர் லாக் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு கியர் லாக் ஆட் பண்ணிவிட்டு பிந்தி பால், அதுக்கப்புறமா அந்த ஸ்டோன் இருக்க மாதிரியான பீடு, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கியர் லாக். இதே மாதிரி வந்து 5 வாட்டி ஆட் பண்ணிக்கோங்க. நடுவில் ஒவ்வொரு இது முடியும் போதும் நடுவில் 2 கியர் லாக் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து ப்ரீவியஸ்க்கு, இன்னொன்று வந்து வரப்போகிறதுக்கு. அந்த மாதிரி மிடில் மட்டும் 2 கியர் லாக் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து குட்டியாக பெண்டன்ட் வாங்குறீங்கன்னா பிந்தி பாலும் வந்து குட்டியாகவே வாங்கிக்கோங்க. பெரிய பெண்டன்ட்டாக வாங்குறீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பிந்தி பால் வாங்கிக்கோங்க. பிந்தி பால் பெருசாக இருந்து பெண்டன்ட் வந்து குட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு விசிபிளாக வந்து பெண்டன்ட் தெரியாது, கொஞ்சம் ஹைலைட்டாக வந்து பிந்தி பால் தான் தெரியும். அதே மாதிரி பெரிய பெண்டன்ட்டாக வாங்கிட்டு பிந்தி பால் குட்டியாக வாங்கிட்டிங்கனாலும் ஹைலைட்டாக இருக்காது. ஸோ வந்து எந்த மாதிரி பெண்டன்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சைஸ்க்கு வந்து பிந்தி பால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணி முடிச்சுட்டு என் பண்ணுற இடத்துலையும் 2 கியர் லாக் போட்டுக்கிறோம். எதுக்காகனா இது ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒன்று, நம்ம கடைசியாக இந்த பேக் செயின் கனெக்டர் ஆட் பண்ணுறதுக்கு ஒன்று. அதனால் முடியும் போது 2 கியர் லாக் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது மடித்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி மடித்து விட்டு அந்த கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பேக் சைடு வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா அதோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ணி அந்த பீட் நகராத மாதிரி லாக் பண்ணிவிடுங்க. இப்போது இது மாதிரி 2 எட்ஜஸையும் பிடிச்சிட்டு சென்டரை வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து சென்டரில் லாக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தடுத்து சைடில் வர்றது 1 இன்ச் கேப்பில் தள்ளி தள்ளி வச்சு அடுத்தடுத்த கியர்ஸை வந்து லாக் பண்ணலாம். சப்போஸ் வந்து ரொம்ப இந்த மாதிரி பெருசாக இல்லாமல் கொஞ்சம் குட்டி சைஸில் தான் இருக்குது அப்படின்னா 1.5 இன்ச் கூட நீங்கள் வந்து கேப் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் மேலே தள்ளிடுங்க. சென்டரில் வர வேண்டியது மட்டும் சென்டரில் வச்சுக்கோங்க. இப்போ அதை மட்டும் லாக் பண்ணிடலாம். நல்லா ஒரு விரலால் டைட்டாக பிடிச்சிக்கோங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் நகராத மாதிரி. கியர் லாக் வந்து லாக் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு சவுண்ட் வரும், அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறமா 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு வந்து கியர் லாக்கை தள்ளிவிட்டு அந்த 1 இன்ச்சில் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தடுத்த பாலையும் தள்ளி விட்டுட்டு என் பண்ணும்போது இருக்க கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி 2 சைடும் வந்து பண்ணி விட்டுருங்க. ஒவ்வொரு இதுக்கும் நடுவில் 1 இன்ச் கேப் வரணும். இது வந்து 1 இன்ச் வச்சுக்கலாம், 1.5 இன்ச் வச்சுக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். வச்சுட்டு லாக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இது 5 வச்சு பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் 3 பீட் வச்சு பண்ணலாம், இல்லை ஒரே பீட் வச்சு கூட பண்ணலாம். இதுக்கு பதிலாக பேர்ல் மாதிரி கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். இதே மெத்தடில் பிந்தி பால்லே ஒரு பெரிய சைஸ் பிந்தி பால் எடுத்துகிட்டு அதை மிடில் வச்சுட்டு சைடில் வந்து குட்டி குட்டி பிந்தி பால் போட்டும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பேட்டர்னும் பண்ணலாம். எது பண்ணிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், பார்க்கானா ரொம்ப அழகாக இருக்கும். இதுலேயே வந்து டபுள் லேயராகவும் பண்ணலாம். இப்போ மேலே ஒரு லேயர் பண்ணிட்டோமா, இதே மாதிரி கீழே இன்னொன்று கனெக்ட் பண்ணி 2 லேயராக வர மாதிரியும் பண்ணலாம். அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்மளோட சேனலில் பேசிக்காக சிம்பிளாக எப்படி பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் கிராண்டாக பண்ணுற மாதிரி வரைக்கும் எல்லாமே வந்து